நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். நாடு சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகளாகியும் மக்களில் ஒரு சிலர் இன்று வரை மின்சாரமின்றி தவித்து வரும் நிலை இருக்கத்தான் செய்கிறது. அதுவும் அமைச்சர் தொகுதியில் வாழும் மக்களே அடிப்படை வசதியின்றி தவிப்பது மிகுந்த வேதனையடைய செய்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியை அடுத்த வாலிநோக்கம் கிராமத்தில் வசிக்கும் மீனவ மக்கள் மின்சாரம் இல்லாமல் அடையும் இன்னல்களுக்கு அளவே இல்லை. சாத்தார்கோவில் தெருவில் மீன்பிடி தொழில் செய்து வரும் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்கள் வசிக்கும் நிலங்களுக்கு பட்டா இல்லாமல் உள்ளதால் மின்சார வசதி பெற முடியாமல் கடும் அவதிப்படுகின்றனர். இரவில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில்தான் குழந்தைகள் படிப்பதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இரவில் விளக்கு வெளிச்சத்தை நம்பியே வாழ்வதாக கூறும் தாய்மார்கள் நீண்ட நாட்களாகவே விறகு அடுப்பில் சமையல் செய்வதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். மின்சாரம் இல்லாததால் மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட சாதனங்களை இதுவரை பயன்படுத்தியதே கிடையாது என மனவேதனையை வெளிப்படுத்துகின்றனர். வீட்டில் கரண்ட் கிடையாது, பல்பு கிடையாது, எந்த ஒரு வசதியுமே கிடையாது. மின் விளக்கு வச்சு தான், செவரட்டி வச்சு தான், லாம்பு வச்சு தான் படிக்குங்க. கரண்ட் கிடையாது. எங்களுக்கு ஒரு மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்களுக்கு கரண்ட் கொடுக்க கிடையாது. கடலாடி சென்று மின்வாரிய அலுவலகத்தில் பலமுறை முறையிட்டும் பட்டா இருந்தால் மட்டுமே மின்சாரம் வழங்க முடியும் என மின்வாரிய அதிகாரிகள் கூறுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இரவில் விளக்கு வெளிச்சத்தில் படிக்கும் குழந்தைகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாவதாக பெற்றோர் கண்ணீர் மல்க கூறுகிறார்கள். போய் கேட்டோம்னா கரண்ட் உங்களுக்கு பட்டா ரசீது இருக்குமில்லம்மா, அதை கொண்டு வாங்கம்மா, நாங்க கரண்ட் தரோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு பட்டாவும் கிடையாது, ரசீதும் கிடையாது. நாங்களும் ரொம்ப வருஷம் மனு கொடுத்து பாக்குறோம். கடலாடி போய் கொடுக்குறோம், இதுல போய் கொடுக்குறோம், ராம்நாட்டில் கொடுக்குறோம். எங்களுக்கு எந்த முகத்தையும் பண்ணுறாப்புல இல்லை. எங்க குழந்தைய அழுவுதுங்க, எங்களை பேசுதுங்க. இங்க இருந்து என்ன செய்ய, ஒவ்வொரு பிள்ளைய கரண்ட் வச்சிருக்குதுங்க, வீட்டு எல்லாம் கரண்ட்ல படிக்குதுங்க. நாங்க என்ன செய்வோம் படிக்கிறதுக்கு? இங்க இருந்து காலாது காலமா என்ன இது பண்ணிய போனியன்னு எங்க பிள்ளைகளுக்கு எங்களை பேசுது. வாலிநோக்கம் கிராமம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் முதுகுளத்தூர் தொகுதியில் பட்டா இருந்தால் மின்சாரம் எளிதில் பெற்றுவிடலாம் என எண்ணிய கிராம மக்கள் அமைச்சரிடம் 3 முறை பட்டா பெற்றுத்தர மனு அளித்தும் மனுவை பெற்றுக்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். அமைச்சர்தான் கண்டுகொள்ளவில்லை. கடலாடி வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் சென்றால் தீர்வு கிடைக்கும் என நம்பிய அப்பாவி மக்கள் பட்டா கேட்டு மனு அளித்திருக்கின்றனர். அமைச்சரை போன்று அரசு அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மீனவ மக்கள் குமுறுகின்றனர். அமைச்சர் தொகுதி அமைச்சரிட்டும் பலமுறை முறையிட்டாச்சு. இதுக்கு முன்னால தாசிப் நம்ம வட்டாட்சியர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால ஒரு தடவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட்டு இருக்கோம். எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கல. உடனடியாக இந்த இயக்கத்துக்கு பின்னாடியாவது உடனடியாக பட்டா வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யணும் கேட்டுக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு மேலாக புறம்போக்கு நிலத்தில் வாழும் தங்களுக்கு அரசு பட்டா வழங்கினால் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் மின்சார பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும் எனவும் வாலிநோக்கம் கிராம மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதே வாலிநோக்கம் கிராம மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் புபேஷ் சந்திரன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.